ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் லக்ஷ்மி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லஞ்ச் பாக்ஸ் மெனு தான். சுரைக்காய் சாதம் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச் கியூடி சேனல் ரெசிபியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், நல்லது, உடம்புக்கும் நல்லது. அதனால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா கடுகும் 1 டீஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து நல்லா அது பொரிஞ்ச உடனே கையளவு சின்ன வெங்காயமும் பூண்டையும் தட்டி வச்சுருக்கேன். தட்டிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப வாசனை கொடுக்கும் இந்த சாப்பாட்டுக்கு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் அரிஞ்சிட்டு அதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கிற போகிறோம். ஒரு 5லேருந்து 6 பூண்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க முழுசாக. பூண்டு ரொம்ப நல்லது உடம்புக்கு, டைஜஷனுக்கும் கூட ரொம்ப நல்லது. அதனால் பூண்டு சேர்த்துக்கோங்க. இந்த சாப்பாட்டுக்கு அந்த பூண்டோட வாசனை தான் ரொம்ப அருமையாக இருக்கும். பருப்பு அந்த மாதிரி எதுவும் தேவை கிடையாது. இப்போ இதில் ஒரு 5 பச்சை மிளகாய் நான் காரத்துக்காக நீல வாக்கில் கீறிட்டு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் வதங்கும் போது இதோட காரமும் அந்த பச்சை மிளகாய்க்கே உரிய அந்த வாசனை இந்த சாப்பாட்டில் நல்லா தெரியும் நமக்கு. இப்போ இதில் ஒரு 2 பெரிய தக்காளி இந்த மாதிரி பெரிய சைஸில் கீறி சேர்த்துருக்கேன். நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துட்டு இதையும் சேர்த்து வதக்கிங்க. லேசாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சாதத்துக்கு அதுக்கு அந்த மாதிரி நமக்கு எவ்வளோன்னு தெரியலையோ அந்த மாதிரி பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. இது வதக்கிறதுக்காக கொஞ்சம் ஃபஸ்ட்டு லேசாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இல்லையா, வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த தண்ணியெல்லாம் சீக்கிரமே சுருங்கிடும். அதனால் உப்பு சேர்த்து வதக்குறோம். நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு 1 கப் அளவு நான் சுரக்காய் எடுத்திருக்கேன். ஒரு 150 கிராம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எடுத்து நம்ம சேர்த்து நல்லா இதையும் வதக்கிக்கிற போகிறோம். சுரக்காயெல்லாம் பொதுவாக பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி காயெல்லாம், தண்ணி காயெல்லாம் நம்ம செஞ்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது சாதத்தோடு சேர்த்து நீங்கள் சமைக்கும்போது பசங்களுக்கு இதில் இருக்க சத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதில் உப்பும் சேர்த்தாச்சு. சாதத்துக்கு தேவையான அளவு இதில் நான் உப்பு சேர்த்துட்டேன். உப்பு சேர்த்து இதையும் நல்லா இப்போ நம்ம வதக்கிக்கிட்டாச்சு. இப்போ இதுக்கான மசாலா பொடி சேர்த்துடலாம். நான் குழம்பு மசாலா பவுடர் தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா பவுடர், இல்லைன்னா சாம்பார் தூள் இருந்தால் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று அந்த மசாலா எல்லாமே அந்த காய்கறிகளோடு சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்தாச்சு. இப்போ கலந்துட்டு இதில் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்து வதக்கிக்கிட்டிங்கன்னா அந்த சாதத்தோட இந்த கொத்தமல்லி இலைகளோட வாசனையும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. நான் 1 கப் ரைஸுக்கு 3 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். புழுங்கல் அரிசிக்கு நம்ம தண்ணி எப்போயுமே அதிகமாக தான் வைப்போம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி சரியாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா அரிசியும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு, குக்கர் மூடி போட்டுட்டு நம்ம ஒரு 3 விசில் வச்சு எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். நான் அவங்க குக்கரை பொறுத்தும் சொல்லணும். என்னோடய குக்கருக்கு 3 விசில் வச்சா எனக்கு சாதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாகவே வந்திருக்கு சாதம், குழஞ்சு போல். நல்லா பிரியாணி டெக்ஸ்சரில் இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு சைடிஷ்ஷாக நான் சோயா பீன்ஸ் கிரேவி வச்சுருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டேன். வெறும் ரைஸே போதும், நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுட்டு போங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.